ஹாய் ஆல். நான் வந்து இன்னைக்கு லைஃப்பை ஒரு டர்ட்டி வாட்டரோட கம்பேர் பண்ண போகிறேன். நம்ம ஒரு கிளாஸ் ஆஃப் டர்ட்டி வாட்டரை எடுத்துக்கிட்டு அது வந்து சும்மா கலரிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தூசி வந்து கீழே படியவே படியாது. நமக்கு பியூர் வாட்டர் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ பியூர் வாட்டர்ன்றது கஷ்டம் தான். அந்த தெளிவான ஒரு கிளாரிட்டியான வாட்டர் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி தான் லைஃப் கம்பேர்ஸ் வித் டர்ட்டி ப்ராப்ளம்ஸ். நான் இந்த இடத்துல வந்து லைஃப்ன்றது வந்து ஒரு வாட்டர், அந்த டர்ட்டி இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து கலந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை நம்ம எதுவுமே பண்ணாமல் ஃப்ரீயாக விட்டுட்டாவே அந்த அழுக்கு, ஐ மீன் ப்ராப்ளம்ஸ் வந்து கீழே போய் பதிஞ்சிடும். ஒரு தெளிவான ஒரு வாட்டர் வந்து நமக்கு மேலே வரும், ஒரு தெளிவான சொல்யூஷன் நமக்கு மேலே வரும், தெளிவான இது வந்து நமக்கு மேலே வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. பட் நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெளியிற டைமில் நம்ம என்ன பண்ணிடுறோம், கலரை விட்டுடுறோன்றது வந்து பார்த்திங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடும். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு வாட்டர் பியூரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி தான் சில விஷயத்தில் வந்து சில ப்ராப்ளத்துக்கு வந்து நம்மளால் சரியான சொல்யூஷன்ஸ் கொடுக்கவே முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, எதுவுமே பண்ணாமல் எப்படி அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை நீங்கள் சைலண்ட்டாக விட்டுடுறீங்களோ, அந்த மாதிரி உங்களுடைய ப்ராப்ளத்தையும் வந்து நீங்கள் சைலண்ட்டாக விட்டுடுங்க. ஸோ ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்கலி வந்து கீழே போய் பதிஞ்சிடும். ஸோ இந்த லைஃப் மாடல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸ், நம்மளால் கிளியர் பண்ண முடியாத ஒரு டஸ்ட்டை நம்ம ஃப்ரீயாக விட்டாவே அது போய் கீழே பதிஞ்சிடுது இல்லைங்களா. அந்த மாதிரி சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய மனுஷங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரீயாக விட்டாவே 99% வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஃப்ரீயாக போயிடும். இது வந்து எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு கார்த்திக் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எனக்கு ஷேர் பண்ணார். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. என்னதான் நம்மளே மோட்டிவேஷனாக நிறைய விஷயம் சொல்லும் போதும் அன்கண்ட்ரோலபிள் திங்ஸ் நம்ம நிறைய வரி பண்ணுறது இந்த மாதிரி வரும்போது நம்ம கண்டிப்பாக பெரியவங்க கிட்ட சஜஷன் கேட்போம் இல்லைங்களா. ஸோ அவர் சொன்னது 99% ஆஃப் பீப்புள் வந்து 99% ஆஃப் ப்ராப்ளத்தை அப்படியே எதுவுமே பண்ணாமல் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயாக எந்த ஐடியாவும் இல்லாத பட்சத்தில் ஃப்ரீயாக விட்டுட்டாவே நமக்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் மாமா. அண்ட் எனக்கு பிடிச்சிருந்தா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.